இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டெத் விஸ்பரர். இது 2023ல வெளியான தாய்லாந்து ஹாரர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒரு அதிகாலை நேரத்துல வயல் வேலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வெங்காய செடியெல்லாம் நட்டு வச்சாதான் இந்த வருஷம் நல்லா விளைச்சல் வரும். அப்பதான் அந்த காசெல்லாம் வச்சு நம்மளோட பொண்ணுக்கு வைத்திய செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டே வராங்க. அப்புறம் அப்பா சொல்லிட்டே வராங்க, அவளுக்கு எவ்வளவுதான் பார்த்தாலும் அவளுக்கு சரியாக மாட்டேங்குது. நைட் எல்லாம் எங்கேயும் வெளியே எந்திச்சு போயிடுறா. அதனாலே கதவை பூட்டிட்டு நம்ம இப்போ வேலைக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போதே இங்க அப்பா அம்மானு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே அவங்க ஓடி போய் வீட்டுல கதவு பூட்டெல்லாம் பூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த பூட்டெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு எதையோ பார்த்து பயந்து ஓடி கீழே விழுந்துடுறா. என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவ எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது அப்படியே அவன் வயிறெல்லாம் உப்பி போகுது. உப்பி போனதும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வயிறு மூஞ்செல்லாம் உப்புது. உப்பி அப்படியே வெடிச்சு ஒரு பலூன் மாதிரி உப்பி போய் வெடிச்சு ரத்தமா அப்படியே செதறி போய் அவ அங்கேயே இறந்து போயிடுறா. அதை பார்த்து அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படியே அதிர்ச்சியிலே நிக்கிறாங்க. அப்பதான் டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 3 பையன் 3 பொண்ணு, 6 பசங்க இருக்காங்க. அதுல மூத்த பையன் வெளியூர்ல வேலைக்கு போயிருப்பான். இங்க 3 பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. 2 ஆம்பளை பசங்களும் இங்க வயல் வேலை பாக்குறாங்க. 3 பேர்ல ஒருத்தன் தான் வெளியூர் போயிட்டான் இல்லையா. சோ அப்படி இருக்கும் போது இங்க ஒரு பொண்ணு தூங்கி எந்திக்கிறா. லேட்டா எந்திரிச்சிட்டா போல. எந்திரிச்சதும் அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ அப்பா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரா. வந்ததும் அம்மா செடிக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேமா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா சொல்றாங்க, நல்ல வேலை அப்பா இங்க இல்லன்னா உன் லெஃப்ட் ரைட் வாங்கிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க தங்கச்சிக்காரி அக்கா நீ பயப்பட வேணாம், நானே தண்ணி எல்லாம் ஊத்திட்டேன் அப்படின்னு அவ சொல்றான். அப்படியே அம்மா சொல்றாங்க, ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, இங்க பக்கத்துல எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க, அங்க நம்ம அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். 3 பேரும் குஷி ஆயிடுது. அப்போ அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கால, அவ சொல்றா, அம்மா எனக்கு பஞ்சு முட்டாய் வாங்கி தாங்கம்மா எக்ஸிபிஷன்ல அப்படின்னு சொல்லவும் அம்மா சொல்றாங்க, எதுக்கு, உனக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்பாட்ட நான் திட்டு வாங்கவா, உனக்கு அது உடம்பு சரியில்லாம போயிடும், பல்லு எல்லாம் சொத்த பல்லாயிரும், அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. இவளும் சோகமா அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. 3 பேருமே சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஏன்டி இப்படி சோகமா வர அப்படின்னு அக்கா கேட்கவும், எனக்கு அம்மா பஞ்சு முட்டாய் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், நான் வாங்கி தரேன் அம்மாக்கு தெரியாம அப்படின்னு அக்கா சொல்லுவேன். இவ குஷியில அப்படியே ஓடுறா. ஓடி போயிட்டே இருக்கவ திடீர்னு அவ்வளவு பெரிய மரம் அங்க இருக்கு. அதை பார்த்து அப்படி மிரண்டு நின்னுட்டு இருக்கா. இங்க அதை பார்த்து அக்காவும் ஓடி ஏன்டி இதை பார்த்து அப்படி மிரண்டு நிக்கிறேன்னா அவ எதுவுமே சொல்லாம நேரா பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு வந்தவங்க அன்னைக்குதான் லாஸ்ட் டே போல, ஸ்கூல் அதோட லீவு. அதனால பெஞ்ச் எல்லாம் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வரணும் அன்னைக்குன்னு. அதனால அக்கா தங்கச்சி 2 பேருமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ சவுண்ட் கேக்குது. அவ கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவ தங்கச்சி ஏதோ டேபிள் ஏதோ பாத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அதுல பேய் மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பேப்பர்ல அதே மாதிரி வரைஞ்சிருக்கு. அது கீழே நாட் அப்படின்னு போட்டிருக்கு. நாட்னா மர்மமான முறையில ஒரு பொண்ணு இறந்து போச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அந்த பொண்ணு தானே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கும்ல, வயிறுலாம் உப்பி போய், அந்த பொண்ணு தான் அந்த நாட்டுன்ற பொண்ணு. டக்குன்னு இவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வரும்போது டைம் லேட் ஆயிடுச்சு. அந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வரவே சரி லேட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த காட்டு வழியில நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த பெரிய மரத்தை பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு பேய் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்து அரண்டவங்க அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டே இருக்கும்போது புதருக்குள்ள ஒரு ஆள் வருது. உங்களோட அண்ணக்காரன் தான். ஓடி பயமுத்துறான்ட்டு, எரும மாடு ஏன்னா இப்படி பயமுறுத்துற அப்படின்னு சொன்னா, அப்பா உங்களுக்காக அங்க குச்சியை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் லேட்டா வந்தீங்க, வாங்க வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போறான். நேரா வீட்டுக்கு வந்ததும் அப்பா சொல்றாங்க, எதுக்கு இவ்வளவு லேட், லேட் எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, சீக்கிரமா வரணும் தானே சொல்லிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி லேட்டா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணனுங்களை மாதிரி உங்களையும் வயல் வேலை பார்க்க விட்டுருவேன், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், நிறுத்திடுவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டுறாங்க. சாரி பண்ணலாம் கேட்டு இவங்களும் அந்த எக்ஸிபிஷன் கிளம்பி போறாங்க. எக்ஸிபிஷன் போனது அப்படியே ஜாலியா அப்படியே போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே அங்க அக்கா அந்த சின்ன பொண்ணுக்கு பஞ்சு முட்டை எல்லாம் வாங்கி தரா. ராட்டினத்துல சுத்திட்டு இருக்கும் போதே அந்த சின்ன பொண்ணு வெளியே எட்டி பார்த்தா அங்க ஒரு சூனியக்கார பாட்டி மாதிரி ஏதோ நிக்கவும் பார்த்து பயந்துடுறா. அக்காட்ட சொல்லுவோம், அக்கா பாக்குறா, அந்த இடத்துல இல்ல. சரின்னு சொல்லிட்டு இறங்கி வரா. இறங்கி வந்ததும் அந்த 2வது தங்கச்சி இருப்பாள், அவளுக்கு ஒரு இருமலா இருக்கு, ரொம்ப அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. சரின்னு அது அம்மா பாக்குறாங்க. அம்மா பார்த்து என்னன்னு கேட்டா, இவளுக்கு கோல்டு பிடிச்சிக்கும் போலமா, ரொம்ப இருமிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவும் சரி வாங்க வீட்டுக்கு போலாம், காலையில போயிட்டு இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. காலையில அதே மாதிரி அண்ணன்காரனோட ஹாஸ்பிட்டல் போறா. போயிட்டு வந்ததும் கார்ல வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது அங்க இன்னொருத்தன் வந்துடுறான். அவன் தான் ஊருக்கு போயிருப்பான்ல, அந்த ஃபர்ஸ்ட் மூத்த பையன். அவன் தான் வந்துடுறான். வந்துட்டு அவனும் சேர்ந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். இவன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அதனால அப்படியே ஜாலியா அம்மா அவங்க மூத்த பையனுக்காக நிறைய சமைச்சு எல்லாம் கொடுக்குறாங்க. அது எல்லாரும் சேர்ந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறாங்க.
அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த 2வது பொண்ணு இருப்பாள இருமிட்டே இருந்தால அவளுக்கு திடீர்னு ஏதோ இல்லூஷன் எல்லாம் மாதிரி வருது, பேயெல்லாம் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சிடறா. எந்திரிச்சிட்டு ஏதோ சத்தம் கேக்குது ஜன்னல் அப்படின்னு பார்த்தா ஜன்னல் திறந்துருக்கும். சரி அப்படியே பொறுமையா போயிட்டு ஜன்னலை மூடிட்டு வந்து மறுபடியும் படுக்கிறா. மறுபடியும் சத்தம் கேக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு வலை கட்டியிருப்பாங்க அது அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது. பார்த்தா பின்னாடி ஒரு பேய் அப்படியே நின்றுட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா வந்து எந்திரிச்சு பார்த்தா இவ வந்து கீழே இறங்கி போவா பெட்ல இருந்து. அதை பார்த்தவ எதுக்கு இவ இந்நேரத்துல இறங்கி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஃபாலோ பண்ணிட்டே வருவா. வந்தா இவ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து அப்படியே பச்சை கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க யாம் அப்படின்னு சொல்லுவா. இவ எதுவுமே பேச மாட்டா. டக்குனு இங்க ரேடியோ அதுவாவே ஆன் ஆயிடும். சரி ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா டக்குனு பின்னாடி வந்து பேய் மாதிரி நிப்பா இந்த தங்கச்சி. என்னடி அப்படின்னா எனக்கு பசி எடுத்துச்சு, நான் அதனாலதான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போய் படுத்துருவா. இவன் வந்து பசி எடுத்தாலும் நீ அதை சூடு பண்ணி தானே சாப்பிடணும், நீ என்ன அப்படியே சாப்பிட்டியே அப்படின்னு ஏதோ கேள்வி கேட்டுட்டே இருக்கவும் திடீர்னு நம்ம ஏதோ மாய வார்த்தைகளை சொல்லவும் அவளுக்கு அப்படியே மயக்கம் வந்துடும். அப்படியே மயங்கி விழுந்துருவா. காலையில தான் எந்திரிப்பா அந்த அக்காக்காரி. இங்க காலையில வெளியே வந்து பார்த்தா அப்பாவும் உங்க வேலை பாக்குறவங்களும் ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பா சொல்லுவாரு, இங்க பாருங்க உங்களுக்கு காசு வேணா கேளுங்க, இதை விட்டுட்டு பேய் பிசாசுல என்ன வந்து தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த பேய் பிசாசு அது மேல எல்லாம் வந்து நம்பிக்கை சுத்தமா இருக்காது. அப்போ வந்து அண்ணங்காரங்க வந்துட்டு அப்பா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அப்படி பேச கொடுப்பாரு. என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்ல கேட்கும் போது அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாதிரி நான் இன்னைக்கே வேலையை முடிச்சு நான் கிளம்புறேன், ஆனா உன் ஃபேமிலியை மட்டும் நீ வந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன சொல்றான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அக்கா வந்து உள்ள வந்து பார்த்தா தங்கச்சி உட்காந்து இருப்பா. வரியா வெளியே அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்கும் போது நான் வரல அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவா. அப்படியே ஒரு குட்டி ஒரு தங்கச்சி இருப்பாள், அவகிட்ட வந்துட்டு இங்க வா எனக்கு வந்து மசாஜ் பண்ணி விடு, எனக்கு எல்லாம் உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப அக்கா சொல்வா, எதுக்கு இந்த சின்ன பொண்ணு கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படின்னு சொல்லும் போது அம்மா அங்க வந்துருவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அக்கா வந்து என்ன வெளியே கூப்பிடுறாமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், அப்ப கூட நீ வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என் மேல கோவப்படுறாமா அப்படின்னு சொல்லி பிளேட்டையே மாத்தி சொல்லுவோம். அம்மாவும் வந்து இந்த பாரு உடம்பு சரியில்லாத பொண்ணு வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அக்காவை திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. அம்மா திட்டிட்டு அதை நினைச்சு அழுதுட்டே இருக்கா. அப்போ பக்கத்துல சின்ன தங்கச்சி உட்காந்துட்டு அக்கா நான் உன் கூடவே இன்னைக்கு நைட்டு படுக்கவா, அவ கூட நான் படுக்கவே இல்ல ஏன் அப்படின்னு கேட்கும் போது அவ திடீர்னு மூஞ்சிக்கு நேரம் வந்து அப்படியே நின்று ஒரு மாதிரி பாக்குறா. அவ எப்படி தெரியுமா பார்த்தா அப்படின்ட்டு கீழே வரைஞ்சு காட்டுவோம். அதை பார்த்ததும் பயமா இருக்கு இவளுக்கு. பயந்துட்டே சரி நீ என் கூடயே படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைஞ்சு வச்சிருப்பாங்க அதை அழிச்சு விட்டுறா. அந்த நேரம்னு பார்த்து அம்மாவும் அப்பாவும் நாங்க வெளியே டவுனுக்கு போயிட்டு வரோம், சீக்கிரமா வந்துருவோம், நீ வந்து தங்கச்சி எல்லாம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பெரிய அக்கா இருக்கால அவட்ட சொல்லிட்டு போறாங்க. அவளுமே வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கா, ஆனாலும் நீ தான் பாத்துக்கணுமா தங்கச்சி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க அண்ணன்காரங்க 3 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. டேய் ஏதாவது சத்தம் கேட்டுச்சாடா உங்களுக்கு, ஏதாவது பொண்ணு பாடுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லும் போது இல்லையே எங்களுக்கு எல்லாம் எதுவும் கேட்கல அப்படின்னு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து பெரிய அக்கா இருக்கால அவளும் வந்துடுறா. வந்துட்டு எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றா. என்ன கேட்டுச்சு, யாரோ ஒரு பொண்ணு அப்படியே பேசுற மாதிரி பாடுற மாதிரி வசியம் பண்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு அவ சொல்றா. இவ சொல்றத வந்து அவங்க நம்புற மாதிரியே தெரியல. அப்படியே நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவ வெளியே வந்து அண்ணங்காரன் வெளியே தூங்கிட்டு இருக்கான். டே ஏன்டா இங்க தூங்குற அப்படின்னு சொல்லும் போது நீ ஏதோ சத்தம் கேட்டுச்சு சொன்னல, ஆனா அந்த சத்தம் எனக்கு கேட்கல, ஆனா அந்த மாதிரிதான் சத்தம் ஏதோ கேக்குதுன்ட்டு அந்த வேலை பார்த்துட்டு போனார்ல அன்னைக்கு சண்டை போட்டார்ல அவரும் வந்து சொன்னாரு. அப்புறம் நாட்டுன்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அந்த பொண்ணுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டுச்சுன்னு வந்து சொல்றாங்க. நீ எதுவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், நீ போய் பத்திரமா தூங்கு அப்படின்னு அண்ணங்காரன் சொல்றான். அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போதும் சின்ன தங்கச்சி திடீர்னு எந்திரிச்சு வெளியே போறா. இவளை தடுக்கலான்னு இவ வரும்போது இவளுக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. மயக்கம் வரும்போது இவ டக்குன்னு கையை கடிச்சு சுயநினைவுக்கு வந்துடுறா. வந்துட்டு பார்த்தா அந்த தங்கச்சிக்காரியவே காணோம். சரின்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தா இங்க சின்ன தங்கச்சி கத்துற மாதிரி கேக்குது. ஓடி போய் பார்த்தா நல்ல வேலை அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. சரி அவளுக்கு காணுமேன்னு சொல்லிட்டு நீ இங்கேயே இரு, நீ இந்த கபோர்ட்ல வேணா ஒளிஞ்சுக்கோ, அக்கா போயிட்டு நான் தேடிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லவும் நானும் உன் கூடயே வரேன்க்கா அப்படின்னு பயத்துல சொல்றா. இங்க பாரு அக்காவை காணோம்ல, அவளை நம்ம தானே கண்டுபிடிக்கணும், நீ இங்கேயே பத்திரமா இரு, அதுக்குள்ள அக்கா வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பேன், நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கபோர்டுல வச்சு பூட்டிட்டு இவளும் வந்து வெளியே வந்து தேட வருவா. வெளியே வந்து பார்த்தா இங்க அந்த 3 அண்ணங்காரங்களும் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்க ஒரு தூரத்துல ஒரு பேய் ஒன்று இருக்கும். அந்த பாவை பயமா இருக்கும். அந்த பேய் வந்து கண்ணை வச்சு சுட்டுருவாங்க. டக்குன்னு எங்க இருந்தோ அந்த பொண்ணு ஓடி போனால சின்ன தங்கச்சி அவளையும் கூட்டிட்டு வந்து உள்ள வச்சு கதவெல்லாம் மூடிட்டு உள்ள வந்து வச்சிருவானுங்க. வந்து இவ அப்படியே எந்திப்பா. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு எந்திரிச்சிட்டு எனக்கு என்ன ஆச்சு இங்க என்ன நடக்குது அப்படி தெரியாத மாதிரியே அவ கேப்பா. இல்ல ஒண்ணும் இல்லம்மா நீ இப்ப ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரங்களையும் இல்ல தூங்க வச்சுட்டு அப்படியே வருவாங்க. வந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த பெரிய இருக்கால அவ வந்து கேப்பா அண்ணங்காரங்கிட்ட,
அண்ணன் அவன் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோவே, மூத்த அண்ணன் தான். அண்ணன் கிட்ட கேட்கவும் அண்ணன் வந்து சொல்லுவான், இங்க அண்ணங்காரங்க 3 பேரும் குளிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் 2 பேரும் மட்டை ஏறுவாங்க. இவன் கொஞ்சம் தெளிவா இருப்பான். டக்குன்னு பார்த்தா இவ வெளியே போவா. இவ என்னடா வெளியே போறாள்னு சொல்லிட்டு இவளை வந்து பிடிக்கலாம் போகும்போது அந்த பொண்ணோட குரல் வந்து கேட்கும். திடீர்னு ஒரு மாய வார்த்தைகள் மந்திரங்கள் மாதிரி கேட்கவும் இவனுக்கும் மயக்கம் வரும். என்ன திடீர்னு நம்மளுக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நெருப்புல அவன் கையை வச்சு அவன் சுயநிலை வந்து பார்த்தா வந்து அந்த பொண்ணு போயிருப்பான் நேரத்துக்கு. சரின்னு இந்த 2 தம்பிங்க இருக்கானுங்களா, அவங்க எழுப்பி விட்டுட்டு வாங்கடா போலாம் அவளை தேடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போனா டக்குன்னு பின்னாடி இருந்து யாரோ போன மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா ஒரு பேய் அப்படியே நிக்க தலை தொங்க போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவானுங்க. ஷூட் பண்ணாலும் அது ஒண்ணுமே ஆகாது. இங்க நிக்கிற மாதிரி அங்க நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தை இந்த தங்கச்சிக்கார அப்படியே மிரண்டு பார்த்துட்டே அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவளை பிடிச்சவங்க அந்த மரத்து மேலேயே ஒரு பேய் அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து அண்ணங்காரனா அதை ஷூட் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே இவங்க இவளையும் வந்து கூட்டிட்டு உள்ள வந்திருப்பான். இதுதான் சொல்லுவான். அவகிட்ட சொன்னதும் நானுமே பார்த்தேன், அவ ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு பார்க்கவே பயங்கரமா ஒரு பேயை நானும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து அந்த அண்ணங்காரனுக்கான ஹீரோ வந்து சொல்லுவான், இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி இந்த பேயை பத்தி எல்லாம் தெரியும்ல, அவங்கள போய் நான் வந்து நாளைக்கா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில அதே மாதிரி ஆயிடும். இவன் என்ன பண்ணுவான், கார் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பெரிய அக்கா இருப்பாள் அவகிட்ட வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இதை பாத்துக்கோ தங்கச்சி, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு அந்த பேயை பத்தி எல்லாம் தெரியும்ல அவங்கள போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நம்ம தங்கச்சியை நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். சரி இவளும் அந்த காசு எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வருவா. வந்தா வந்து அந்த தங்கச்சி உட்காந்துட்டுப்பா. இந்தா உன்னோட பங்கு, அண்ணன் வந்து இதை கொடுத்தான், நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து எதுவும் வேணாம், நீயே வச்சுக்கோ, இந்த காசு நீயே ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு தங்கச்சி சொல்லவும் இவளுக்கு ரொம்ப குஷியாயிடும். சரி நான் போயிட்டு உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்க பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து வருவா. இவ போயிருப்பாள. அந்த நேரம் பார்த்து உள்ளுக்குள்ள அந்த சூனியக்கார பாட்டி உள்ள வந்துடும். உள்ள வந்து இல்லாம அவ மேலேயே பாஞ்சு அவ வாய்க்குள்ள கை விட்டுருக்கும். இவ எப்படி தடுக்கலான்னு வந்தா இவ கை கால் எல்லாத்தையும் வந்து அது ஸ்டக் ஆக்கிரும். அப்படியே வந்து புடிச்சு வச்சுட்டு இவ வாய்க்குள்ள வந்து கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கும். பார்த்தா இவ பல்லு அப்படியே புழுங்கி இழுக்கும். இவ வந்து அப்படியே வலியில துடிப்பா. அந்த நேரம் கரெக்டா அம்மா உள்ள வந்ததும் கம்பை எடுத்துட்டு இவ அந்த சூனியக்கார பாட்டியை போட்டு அடி வெளுப்பாங்க. எதுக்கு நீ எப்படி நீ வந்த பைத்தியக்கார பாட்டின்னு சொல்லி அம்மா நல்லா கட்டைய வச்சு அது நல்லா அடிச்சு வெளியே தட்டி விட்டுருவாங்க. அண்ணன் வந்து தொப்பி போட்டு பேய் ஓட்டுற ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கான். அவர் அப்படியே உள்ள வந்ததும் இந்த பேய் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஏய் சுவி இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது யாரு சுவி, நான் வந்து சுவி இல்ல நான் யாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து பெட்ஷீட்டை போட்டு தூங்கிடுது. அப்புறம் வந்து வெளியே வந்த அண்ணன்காரன் வந்து யார் அந்த சுவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொப்பி போட்டவர்கிட்ட கேட்கிறான். இவர் வந்து தொப்பி போட்டவர்னு வச்சுக்கலாம். கேட்கவும் இவர் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு, இங்க பாரு இங்க ஒரு பாட்டி ஒண்ணு இருக்கு, சூனியக்கார பாட்டி, அது சூனியம் பண்ணியே பைத்தியமாவே அடிச்சு இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆபத்துனா இவதான் காரணமா இருப்பா, இந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க அந்த பாட்டியை காட்டுறாங்க. அந்த சூனியக்கார பாட்டி சூனியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ஏதோ குடல் எல்லாம் போட்டு அது வந்து என்ன பண்ணிருக்கு, இவ வாயில கையை விட்டு எடுத்துச்சுல அந்த பல்ல, அந்த பானைக்குள்ள அந்த பல்ல போடலாம் அப்படியே வருது எடுத்துட்டு அவளோட பல்ல டக்குன்னு அண்ணன் உள்ள வந்துடும். ஆனா அந்த உள்ள போயிடுது அந்த பானைக்குள்ள அந்த பல்லே. இவன் வந்து தட்டி விட்டதும் அந்த பானைக்குள்ள அந்த பல்லு எப்படி போயிடுது, இவளுடைய அந்த சடங்கும் வந்து முடிஞ்சிருது. ஆனா இவன் பாத்து இவளை அடிக்கலான்னு வரும்போது அந்த சூனியக்கார பாட்டி இவனை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே அதுவே அது வந்து ஒரு ஷார்ப்பான கட்டைக்குள்ள அது தலையை விட்டு நசுக்கி அது செத்து போயிருது. இதை பார்த்துமே ரொம்ப ஷாக் ஆயிட்டான். வெளியே வந்ததும் அந்த தொப்பிக்காரர்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிச்சுல, இவதான் செத்து போயிட்டாள இந்த பாட்டி அப்படின்னு சொல்லும் போது இல்ல இப்பதான் ஆரம்பிக்குது, அவளோட சடங்கு அவ ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டா, எப்படியும் உன்னோட தங்கச்சியை கடவுள் தான் காப்பாத்தணும் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டும் போறாரு. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமும் வந்து அந்த சின்ன தங்கச்சி இருக்கால அவ எந்திரிச்சு வெளியே போக பாக்குறா. ஒரு பொண்ணோட மாய வார்த்தைகள் கேக்குது. அந்த வார்த்தைகள் வந்து கேட்க எல்லாருக்கும் மயக்கம் வந்துடும். அந்த மாதிரியான வார்த்தைகள் அது. அப்படியே வந்து அவ அண்ணங்கிட்ட போறா. போயிட்டு அந்த வார்த்தைகள் மாய வார்த்தைகள் சொல்ல 2 பேருமே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மூத்த அண்ணன் வந்து அப்படியே மயக்கத்திலே இருக்கான். சரி நெருப்புல கைய காட்டினா வந்து அப்படியே அந்த மயக்கத்துல தெளிஞ்சிடும் சொல்லி காட்டுறான். அந்த நெருப்பு அணைஞ்சு போகுது. அப்படியே அந்த மாய வார்த்தைகளை அவன் மயங்கி போறான். இவன் வந்து வெளியே அப்படியே வந்துடுறா. ரொம்ப நேரமா கைய கடிச்சு ஏதோ தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த பெரிய அக்கா இருக்கால அவ கையே வந்து ரத்தமாயிடும். அந்த அளவு அவ வந்து தாக்கு பிடிச்சிருப்பா. வெளியே போனது அந்த வார்த்தைகள் நின்றுமா. இவ அப்படியே வெளியே வந்துருவா. ஏதோ மயக்கத்துல தெரிஞ்சு வெளியே வந்து பார்த்தா 3 அண்ணன்களும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பானுங்க. டக்குன்னு அடிச்சு எழுப்பி போய் அவளை பாருங்க அப்படின்னு சொல்லவும் இவன் என்ன பண்ணுவான், நீயும் இந்த சின்ன தங்கச்சியும் உள்ள பத்திரமா இருங்க, நாங்க வந்து ஓபன் பண்ண சொன்னாதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணி பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வருவான். துப்பாக்கிலாம் எடுத்துட்டு 3 பேரும் வெளியே வந்து பாப்பானுங்க. வரும்போது அங்க அம்மா அப்பாவும் வந்துருவாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா வந்து இதெல்லாம் நம்ப மாட்டாருல, இந்த பேய் அதெல்லாம் இருக்குன்னு. இவங்க சொன்ன எதையுமே அப்பா நம்பவே மாட்டாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்வாரு.
அப்பன்னு பார்த்து கல்லு எல்லாம் மேல வந்து விழும் அவங்க வீட்லயே. அவங்க வீட்டு பொருள் எல்லாத்தையும் உடைக்கும். இதெல்லாம் பார்த்து அப்பா வந்து பிரமிப்பா நிப்பாரு. டக்குன்னு எல்லாரும் தனித்தனியாவே போய் தேடுவோம் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் தேடுவாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது மூத்த அண்ணன் தான் துப்பாக்கி வச்சு தேடிட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து டக்குன்னு பின்னாடி திரும்பி யாரும் வரமா இருக்கும். யாருன்னா பேய் தான் வரும்னு சொல்லிட்டு சுட்டுருவான். அது யாருன்னு பார்த்தா அவனோட அம்மா தான். டக்குன்னு அது கழுத்தையே உடஞ்சு செத்து போயிடும். ஐயோ அம்மா நான் உங்களை சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். பார்த்தா அது தலையை அதுவே வந்து சரி பண்ணிட்டு அப்படியே வந்து பேய் அப்படியே அவன் கிட்ட வரும்போது அவன் ஓடி போயிருவான். ஓடி போயிட்டு புதருக்குள்ள எல்லாம் ஓடி போயிருவான். ஓடி போய் திரும்பி வந்து பார்த்தா அது இருக்காது. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போவான். இன்னொரு இடத்துல உண்மையா அவங்க அம்மா வந்து நிப்பாங்க. ஷூட் பண்ணலாம் வரும்போது தம்பிக்காரன் தடுத்து வந்துட்டு யாரடா சுடுறா அம்மாவை போய் சுட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் இருக்கும். அதுவே வந்து அவனை வந்து திசை திருப்பான் அந்த பேயே வந்து. இங்க வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் வீட்டுல, அது வழியா பாத்துட்டு இருக்கும். பார்த்தா வெளியே இருந்து அவளோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே இங்க இருக்கும் போது வீட்டு கதவை யாரா தட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு இருக்கால குட்டி பொண்ணு, அவ போயிட்டு கதவு திறக்கலான்னு போகும்போது டக்குனு இந்த அக்கா கதவு வந்து நிறுத்திடுவா. இல்ல கதவு திறக்காத, அது வந்து நம்ம வீட்டு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதவை நான் திறக்க மாட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லவும், நீ திறக்கலாம் என்ன நானே திறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே உள்ள வரும். உள்ள வந்ததும் பார்க்கவே பயமா இருக்கும். அந்த பேயோட கை தான் உள்ள வந்தது இல்லாம அந்த லாக் அது ஓபன் பண்ணும். டக்குனு இவங்க அப்படியே மிரண்டு கத்துவாங்க. கத்திட்டு இருக்கும்போது அந்த பேய் பார்த்தா இருக்காது. அந்த நேரம் நல்ல வேலையா அந்த இடத்துக்கு அவங்க அம்மா அந்த டைம் வந்து காப்பாத்திடுவாங்க. அப்போ காலையில வந்து இந்த தொப்பிக்காரர் இருக்காருல்ல, அவருடைய குருஜி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தாத்தா. அவரை கூட்டிட்டு இங்க வந்திருப்பாரு. இந்த பேய் இருக்குல்ல அதை ஓட்டுறதுக்காக இவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த தொப்பிக்காரர் தான். அந்த தாத்தா வந்து ஒரு மை மாதிரி இருக்கு, அதை எடுத்து வீட்டை வந்து ஒரு கோலம் மாதிரி போடுறாரு. போட்டு அப்படியே உள்ள வராரு. உள்ள வந்ததும் யாம் இருக்கால அவ நெத்திலேயே அது வச்சதும் அது அப்படியே மிரண்டு போகுது. அந்த பேய் மிரண்டு போய் கத்திட்டே அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா எனக்கு வலிக்குது, இவங்க ஏதோ பண்றாங்கம்மா, என்ன காப்பாத்துக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா வந்து என் பொண்ணு ஒன்னும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணங்காரன் சொல்றான், அம்மா இது வந்து யாம் இல்லம்மா, அவ உடம்புக்குள்ள ஏதோ இருக்கு, அதை வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு இந்த அப்பா என்ன பண்றாரு, டக்குன்னு கதவை திறந்து குச்சி எடுத்துட்டு வந்து நீ இங்க இருந்து இறங்குறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இவ ஏதோ வந்து ஸ்டேஞ்சா பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்பாக்கு இது மேல நம்பிக்கை இல்லை, அதனால அப்படி நினைச்சுக்கிறாரு. அப்படின்னு நினைச்சிட்டு இறங்குறியா இல்லை அப்படின்னு கத்தவும், அதுவும் வந்து நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு ஆம்பளை குரல் எல்லாம் பேசுவோம். இத பார்த்த எல்லாரும் அப்படியே மிரண்டு போறாங்க. அந்த பேயோட்டவர் நேரா இங்க வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து அந்த மரம் எல்லாம் இருக்குல்ல, பெரிய மரம் ஒன்று இருக்கும், அதை பார்த்து கூட எப்பவுமே வந்து மிரண்டு நிப்பாங்க எல்லாரும். அந்த மரத்தை இதை வெட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பையன் தம்பிக்காரன் வந்து சொல்றான், இது அப்பா வந்து திட்டுவாரு, அப்பா ரொம்ப காலமா வச்சிருக்காரு இந்த மரத்தை, ரொம்ப வந்து செழிச்ச மரம் இது, இதை வெட்டினா அப்பா திட்டுவாரு அப்படின்னு சொல்லும் போது உங்க தங்கச்சியை காப்பாத்தணும்னா இதை வெட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்வாரு. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெட்டுறாங்க. வெட்டிட்டு இருக்கும் போதே அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு எதுக்கு இந்த மரத்தை இப்ப வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த மரத்தை வெட்டினாதான் உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த பேயோட்டவர் சொல்றாரு. அப்படியே வெட்டிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஏதோ நாட்டு அடிக்குது. என்னடா நாத்துன்னு சொல்லிட்டு தள்ளி பார்த்தா அதுக்குள்ள என்னென்னமோ ஆட்டுக்குடலோ மாட்டுக்குடலோ எதுவும் குடல்லாம் இருக்கு. அதுல ஒரு குடல் வந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து அந்த தங்கச்சி பேய் வந்து அப்படியே வந்துருது. வந்ததும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இங்க இருந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுது. அந்த நேரம்னு மை இருக்குல்ல, அதை எடுத்து அவ நெத்திலேயே வச்சிடறாரு அந்த பேயோட்டவர். அப்படியே அது மயங்கி விழுந்துருது. இந்த குடல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எரிச்சு விட்டுருந்தான் அந்த அண்ணன்காரன். எரிச்சதும் அது ஒரு மாதிரி ஆயிடுது அந்த பேய்க்கு. டக்குன்னு ஒரு மந்திர கத்தி ஒண்ணு வச்சிருக்காரு, அதை எடுத்து அப்படியே குத்துறாரு. அந்த இடத்துலயே குத்துனதும் அந்த பேய் அந்த இடத்த விட்டு அப்போதைக்கு போயிடுச்சு. இதை இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியும் வந்து என்னோட இடத்துக்கு வாங்க, அங்கதான் போயிட்டு இதெல்லாம் நான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரக்ல ஏத்திக்கிட்டு போறாங்க. அந்த குட்டி பொண்ணு அப்பா ஒரு தம்பியை மட்டும் வீட்டுல விட்டுட்டு இவங்க எல்லாருமே அம்மா வந்து இந்த பொண்ணு யாம் இருக்கால பேய் பிடிச்சிருக்குல அவளையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த தொப்பிக்காரு அப்புறம் பெரிய அக்கா ஒரு தம்பி பின்னாடி உட்காந்து இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா வழி ஃபுல்லா பேய்ங்க அப்படியே தொங்கிக்கிட்டே நிக்குங்க. அதை பார்த்து மிரண்டுருவாங்க. இங்க ஓட்டிட்டு போறான்ல அவன் முன்னாடி நிறைய பேய்ங்க அப்படியே வரும். இவன் ஒன்னு அப்படியே ஏத்திட்டு போயிருவான். அப்படியே போயிட்டு இருக்கும் போது இங்க அக்காவோட மூக்குல ஏதோ ரத்தம் சொட்டின மாதிரி இருக்கும். மேல திரும்பி பார்த்தா அந்த நாட்டுன்னு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போயிருப்பாள் அந்த பொண்ணு வந்து நிக்கும். இவ அப்படி மிரண்டுருவா. இந்த தொப்பிக்காரர் சொல்லுவாரு, இங்க பாருங்க இதை பார்க்காத மாதிரி இருங்க, நீங்க பார்த்தாதான் அது உங்களை பார்க்கும், பார்க்காத மாதிரியே கண்ணை மூடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்ணை அப்படியே மூடிப்பா. மூடிட்டே இருக்கும்போது இது விடாது. அப்படியே நேரா இவளை நோக்கி வந்து இவ கை அப்படி பிடிக்க வரும்போது டக்குன்னு இந்த இடத்துல என்ன ஆகும்னா அண்ணன்காரன் கார் ஓட்டிட்டே இருக்கான்ல, அங்க வந்து அவனோட ஃபேமிலியில அப்படி நிக்கிற மாதிரி அது அந்த பேய் வந்து திசை திருப்ப பார்க்கும். ஆனா அவன் அதெல்லாம் தாண்டி இதுங்கெல்லாம் பேய்ங்க தான் என் ஃபேமிலிலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஏத்துவான். ஏத்துனதும் இங்க வந்துட்டு இருந்த பேய் அந்த பேய் எல்லா பேயும் அப்படியே போயிடும். சப்பா இப்பதான்ப்பா எல்லா பேயும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இங்கதான் ஏற்கனவே ஒரு பேய் உள்ளே உட்கார்ந்து இருக்குல்ல தங்கச்சி உடம்புல, அந்த பேய் வந்து அந்த மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சதும் இவங்க எல்லாருக்கும் மயக்கம் வந்துடும். அம்மா எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க. இங்க வந்து மந்திரவாதி வந்து மயக்கத்திலேயே வந்து அந்த மை எடுத்து மேல வைக்கலாம், இதை நிறுத்தலாம்னு பார்க்கும்போது மந்திரவாதி கையவே கடிச்சு துப்பிடும்.
அப்படியே வந்து அவருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இங்க அண்ணன்காரன் ஓட்டிட்டு இருப்பான். டேய் என்னத்தடா ஓட்டுறன்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் வாங்கி இந்த பேயை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆக்கிரும். நீ தான்டா மூத்தவன், நீ தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும், தங்கச்சி தம்பிங்களை நீ தான் பாத்துக்கணும்னா அப்பா வந்து அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அது யோசனை வந்து டக்குனு இவனுக்கு முழிப்பு வரும். முழிச்சு இப்படி பின்னாடி பக்கத்துல பார்த்தா அந்த மந்திரவாதி தலையெல்லாம் நசுங்கி அப்படி செத்து போயிருப்பாரு. அதை பார்த்தவன் இப்படி பின்னாடி பார்த்தா அவங்க எல்லாருமே மயக்கம் போட்டு இருப்பாங்க. அந்த பேய் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருக்கும். சரி நீ இறங்கி வந்துட்டு உனக்கு என்னதான் வேணும் என் குடும்பத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுக்க பாப்பான். இதையா நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு பேய் சொல்லிட்டு அது கையில அந்த துப்பாக்கி இருக்கும். இதுதானே நீ எடுக்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு அந்த தொப்பிக்கார ஒரு ஷூட் பண்ணிடும். ஷூட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து நான் யாரை ஷூட் பண்றது, ஒன்னும் ஷூட் பண்ணவா இல்லனா உங்க அம்மா இருக்காளே அவ்வளவு ஷூட் பண்ணவா இல்ல உன் தங்கச்சியை ஷூட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அது சொல்லும் என்னையே சுடு, உனக்கு தைரியம் இருந்தா என்ன நீ சுடு அப்படின்னு சொல்லி அதை ட்ரிகர் பண்ணுவான். பண்ணதும் அது வந்து அவன்கிட்ட நேரம் கத்தி வச்சுட்டு இருக்கும். டக்குன்னு அந்த அக்கா வந்து முழிச்சிருப்பா. அவகிட்ட கண்ணை காட்டி இந்த கத்தி எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுவான். டக்குன்னு அவனும் கத்தியை கொடுக்கும். இது ஷூட் பண்ண வரும்போது கையிலேயே வந்து அவன் குத்திடுவான் கத்தி வச்சு. குத்துனதும் இந்த பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்துட்டு இவ உடம்புல உள்ள பேய் அப்படியே தனியா வந்து நிக்கும். நீ தானே இவ்வளவு நாளா என் குடும்பத்தையும் ஆட்டி பறிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அப்படி ஷூட் பண்ணதும் அந்த தலையெல்லாம் வெடிச்சு போயிடும். அப்படி இந்த பேயும் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த பொண்ணு கைகளை குத்திட்டான்ல அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருப்பான். சரி எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது இங்க ஹாஸ்பிட்டல் வந்து தங்கச்சி அக்கா தான் பாத்துட்டு இருப்பா. டக்குன்னு அவ ஒரு மாதிரி அப்படியே அவளை பாத்துட்டு அவளோட பல்ல வந்து அவளே கையில டருக்கு முறுக்குன்னு வந்து ஏதோ பண்ணி எடுத்து வெளியே வந்து காட்டுவா. இவ அப்படி மிரண்டுருவா. என்னடி பண்ற அப்படின்னு சொல்லும்போது இதுதான் என்னோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அம்மாவும் அண்ணனும் ஓடி வந்துருவாங்க. வந்ததும் இவளுக்கு திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு கத்துவா. கத்தமும் வந்து அவ உடம்பும் வந்து அதே மாதிரி உப்பும். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படியே வயிறெல்லாம் உப்பி போய் வெடிக்குமே அதே மாதிரி இவளுக்கும் வந்து வயிறெல்லாம் உப்பி போய் ரத்தம் அப்படியே வெடிச்சு செதறி அந்த இடத்துலயே வந்து அவ இறந்து போயிடுவா. ஆமா அவளை காப்பாத்தவே முடியல. அவ அந்த இடத்துலயே இறந்தும் போயிடுறா. அவளோட இறுதி சடங்குலாம் அவன் குடும்பத்துக்காரங்க எல்லாம் வந்து பண்றாங்க. பண்ணணும் அண்ணக்காரன் இருக்கான்ல மூத்தவன் அவனுக்கு தான் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பண்ணியும் நம்ம வந்து தங்கச்சியை காப்பாற்ற முடியாம போயிருச்சு, இந்த பேய் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு கோவத்தோட கோடாரி ஒண்ணு எடுத்துட்டு நேரா அந்த மரத்துல போயிட்டு மரத்தை அப்படியே வெட்டி சாய்ப்பான். சாய்க்கும் போது அவன் கண்ணுலயே அந்த பேய் ஒன்னும் சாகல, அதுக்கு எண்டே கிடையாது, அது இப்படிதான் எல்லாத்தையும் கொல்லும் அப்படின்ற மாதிரியே சொல்லி இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.